அழைத்து வந்தோடனே நபி அவங்களுடைய வாயில் பேரித்த பழத்தை மென்று அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களோட வாயில் வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் பிடித்த பள்ளி அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய வரலாற்றில் மஸ்ஜிதுல் குபாவை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் மதினாவில் முதலாக கட்டப்பட்ட பள்ளி இதுதான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று வருது. மன் அத்தா மஸ்ஜிதுல் குபா அர் ராகிபன் அவு மாஷியன் ஃபசல்ல ரகஅத்தைனி கானலஹ அஜ்ர உம்ரா. யார் ஒருவர் மஸ்ஜிதுல் குபாவுக்கு நடந்தோ அல்லது பயணம் செய்தோ 2 ரக்காத்தில் தொழுகிறார்களோ அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சனிக்கிழமையும் ஒழு செஞ்சுட்டு இந்த மஸ்ஜிதில் தொழுவாங்க அப்படிங்கிற ஹதீஸும் இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தால் கட்டின பள்ளி அப்படிங்கிற சிறப்பு இந்த பள்ளிக்கு இருக்குது. இதுதான் மஸ்ஜிதுல் குபாவுடைய வரலாறு. இது பெண்களுடைய பகுதி. உள்ளே பள்ளிவாசல் இந்த மாதிரி தான் இருக்கும்.